ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் தெரிந்து கொண்டோம் புரிந்து கொள்வோம்ல இன்றைக்கி ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் ஓவர் திங்கிங் பற்றி. ரொம்ப அதிகமாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப அதிகமாக சிந்திக்கிறது, அதுதான் ஓவர் திங்கிங். அது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா எதனால் இந்த ஓவர் திங்கிங் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தீர்மானமாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு நிலையான கருத்து வைக்காமல் அதில் ரொம்ப சந்தேகங்களை நம்ம மனசை எழுப்பிட்டே இருக்கோம். அதனால வர்றது தான் இந்த ஓவர் திங்கிங். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா, அந்த எக்ஸாமில் நம்ம படிச்சிருப்போம், எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகே, மார்க் எப்படி வேணாலும் வரலாம், பாஸ் ஃபெயில் என்ன மாதிரி வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம அதை தாண்டி என்ன சிந்திப்போம் அப்படின்னா இந்த எக்ஸாம் நம்ம எழுதியிருக்கோம், மார்க் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே, ஒரு வேளை மார்க் சரியாக வரலன்னா அடுத்தது என்ன, ஃபெயில் ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும், சொசைட்டி நம்மளை பற்றி என்ன யோசிக்கும் அப்படின்ற நிறைய சிந்தனைகள் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அதே மாதிரி இப்போது ஒரு நெஞ்சு வலி மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு வருதுன்னா உடனே அது இது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூவா இல்லைனா வயர் ரிலேட்டட் இஷ்யூவா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அது ஓகே தான். பட் அது சம்மந்தமான டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் அதை கிளாரிஃபை பண்ணி அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எழுதி கொடுத்து அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் இது ஹார்ட் அட்டாக் இல்லை அப்படின்னு தீர்மானம் ஆனதுக்கப்புறமும் நமக்குள்ளே சந்தேகங்கள் இருக்கும். நம்ம ஒழுங்காக இந்த விஷயத்தை டாக்டர்கிட்ட சொன்னோமா, டாக்டர் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாரா, கரெக்டாக தான் டயக்னோஸ் பண்ணாரா, கரெக்டான டெஸ்ட்டு தான் எடுத்தாரா, டெஸ்ட் ரிசல்ட் ஒழுங்காக வந்துச்சா, இல்லை எதையாவது மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு பயம். ஸோ இது எல்லாமே ஓவர் திங்கிங் தான். இந்த ஓவர் திங்கிங் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தில் தெளிவில்லாமல் இருக்கிறது. என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றது நம்ம தீர்மானமாக நமக்கு தெரியணும், என்ன டைரக்ஷனில் நம்ம செயல்பட போகிறோம். அதே மாதிரி அந்த ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸ் இதுக்கு இதுதான் ரிசல்ட், ஒன்று இந்த பாசிபிலிட்டி இருக்கலாம், இல்லை இந்த பாசிபிலிட்டி இருக்கலாம். பட் எதுவாக இருந்துச்சுனாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி தயாராகிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த தெளிவு இல்லாமல் சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும்போது ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் நமக்கு இருக்காது. அதே மாதிரி நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத போதும் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் வரும். மூணாவது பயம், அதாவது தேவையில்லாத பயம். சில நேரங்களில் பயம் தேவையானது. இப்போ நான் முதல்ல ரெண்டாவது சொன்ன எக்ஸாம்பிளில் இப்போது எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு இது ஹார்ட் அட்டாக்காக இருக்காது அப்படின்னு சொல்லி போடுறது சரி கிடையாது. அங்கே ஒரு பயம் தேவை, இது ஒரு வேளை ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோன்னு. பட் ஆனால் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இல்லைன்றது ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமும் நம்ம அதில் தீர்மானமாக இதுதான், இதில் ஏதோ மிஸ் ஆகிருக்கு, இன்னும் கூட இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புன்றன்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கோம் இல்லையா, தட் இஸ் ஓவர் திங்கிங். ஸோ மூணாவது கேள்வி, ஓவர் திங்கிங்கை எப்படி நம்ம கடந்து வர்றது அப்படின்னா, முதல் விஷயம், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதோடைய பேஸ் நம்ம புரிஞ்சிருக்கணும், அதோடைய அடிநாதம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அதோடைய உள்கருத்து நம்ம புரிஞ்சிருக்கணும். எதை பற்றி நம்ம நினைக்கிறோமோ, எதை பற்றி யோசிக்கிறோமோ, எதை பற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோமோ, ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோன்னா எக்ஸாமோடைய அது நம்ம என்ன சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்டோடைய பேஸ் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கணும், நம்பர் 1. அதே மாதிரி ஒரு விஷயம் எடுக்கிறோம், ஒரு ப்ராப்ளம் ஏதோ நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்க்கு இதெல்லாம் சொல்யூஷன்ஸ், இது செய்ய போகிறோம், இந்த வழியில் இந்த ப்ராப்ளமை நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம், இதுக்கு இந்த பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது, இது இப்படி இருக்கலாம். அதாவது ஒரு எக்ஸாம் எடுத்திங்கன்னா எப்படி பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். பாஸ் ஆனால் மார்க் நல்லா எடுக்கலாம், இல்லை மார்க் கம்மியாக எடுக்கலாம். பட் எதுவாக இருந்தனாலும் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் நல்லா எடுக்கிறோன்னா நம்ம யோசித்த மாதிரி அந்த வழியில் பாதையில் நம்ம போக போகிறோம். சப்போஸ் மார்க் சரியாக இல்லைன்னா அடுத்தது நம்ம மறுபடியும் இந்த எக்ஸாமுக்கு இன்னொரு தடவை ப்ரிப்பேர் பண்ண போகிறோமா, இல்லை ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா அப்படின்றது. ஒருவேளை ஃபெயில் ஆகிற பாசிபிலிட்டி வந்தாலும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா, இட் மேக்ஸ் அஸ் கெட் ப்ரிப்பேர்டு டு ஃபேஸ் த இன்எவிட்டபிள். அதாவது எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்கிற மாதிரி தான். நம்ம எதிர்பாராததை எதிர்பாருங்கள். ஸோ நம்ம நினச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்போது நம்மையும் மீறி நடக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது. அப்போ ரிசல்ட்ஸும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுனாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிவிட்டு ஓகே எதுவாக இருந்தாலும் நம்ம அதை மேனேஜ் பண்ணிப்போம், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் நம்ம ஒரு விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு போகக்கூடாது. பட் அதை நம்ம செஞ்சிட்டோம்னா அதோடைய ரிசல்ட் எப்படி வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறதும் பக்குவப்படுத்திக்கிறதும் இந்த ஓவர் திங்கிங்லேருந்து நம்மளை விடுபடுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.